அனைவருக்கும் வணக்கம். ஒரு நண்பர் இந்த கேள்வியை கேட்டுட்டு இருந்தீங்க. தமிழ்நாட்டில் உள்ள மூட பழக்க வழக்கங்கள்லாம் அதிகமாயிட்டே வருது. இது சாமிக்கு வேண்டுதல்ன்ற பேர்ல ரெண்டு கண்ணத்துக்குள்ளார வேலெல்லாம் குத்திக்கிட்டு தன்னை காயப்படுத்திக்கிட்டு போறாங்க. இதெல்லாம் இறைவன் கேட்டாரா? இந்த மூட பழக்க வழக்கங்கள்லாம் சரியானது தானா அப்படின்னு கேட்குறாங்க. இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரே சொல்றாரு. என்னன்னா மூட பழக்க வழக்கங்கள் அப்படின்னு அவரே சொல்றாரு. அவரே சொல்லக்குள்ள அது மூட பழக்க வழக்கங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் அதுக்குள்ள ஆழமா போய் பார்க்கலாம். இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து வருவோம். இப்போ இந்த கடவுளை ஆதிகால மனிதன் எப்படி பார்த்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பயத்தினால பார்த்தான். மின்னல் அடிச்சுது. அந்த மின்னலை பார்த்து கும்பிட ஆரம்பிச்சான். மின்னலே இனிமேலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட ஆரம்பிச்சான். மின்னல்னால பாதிச்சதுனால. அப்புறம் எந்த மரங்கள் அவனுக்கு இடையூறா இருந்ததோ அதை பார்த்து கும்பிட்டான். இது மாதிரி அச்சுறுத்துற நிறைய விஷயங்கள் எல்லாம் அவனுக்குள்ள கும்பிட்டுக்கிட்டு இருந்தான். அப்ப அறிவியல் எல்லாம் முன்னேற்றம் அடைஞ்சது. முன்னேற்றம் அடைஞ்சவன ஒரு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அறிவியல் வளர்ந்துடுச்சு. சித்த பெருமக்கள்லாம் வந்துட்டாங்க. அப்ப ஒரு கோயில் ஒன்று கட்டுவோம். அது எல்லாருக்கும் பொதுவானதா இருக்கணும். அந்த கோயில்ல இடிதாங்கி அப்படின்ற ஒரு விஷயத்த வைக்கணும். அது கோபுரத்தோட கலசம். அதுக்கு அடுத்தது வெள்ளம் வந்தா பாதுகாக்கிறதுக்கான ஒரு இடம் வேணும். அதை கோயிலா அமைக்கிறாங்க. அந்த அந்த ஊர்ல பஞ்சம் வந்துடுச்சு, இல்ல தண்ணிக்கு ஏதாவது பிரச்சனைனா எந்த இடத்துல தண்ணி கிடைக்குதோ, அதிக தண்ணி நீர் வசதி நீரோட்டம் அதிகமா இருக்கும், அந்த இடத்துல கோவில அமைக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இந்த மனிதனை ஒழுக்க நெறிக்கு கொண்டு வரத்துக்கான சில விஷயங்களை பயத்தின் மூலயமா அவங்களுக்கு சொல்லி வச்சாங்க. எப்படின்னா, குளிக்காம கோயிலுக்கு போனீங்கன்னா சாமி கண்ணை குத்தும், பொய் சொன்னா கண்ணை குத்தும். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அதை சார்ந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா சயின்டிஃபிக்கா இப்படிதான் கண்டுபிடிச்சது. அந்த கோபுரத்தோட கலசத்துல நம்ம தானியங்கள் சிறுதானியங்கள்ல போடுறது. அது எப்ப பஞ்சம் வருதோ, இந்த உலகம் அழியுதோ, அது திரும்பவும் உற்பத்தி ஆயிடும் அப்படின்ற நோக்கத்துல தொலைநோக்கு பார்வை நம்ம தமிழன்கிட்ட இருந்தது. இதன் காரணமாகவே இந்த கோயில்கள் அமைக்கப்பட்டது. கோயில் இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு. அப்ப கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த இடம் கொஞ்சம் தள்ளி இருக்கும். அமைதியான இடத்துல அது கட்டப்பட்டது. பெரிய இடத்துல ஒரு கோயில் கட்டுறோம் அப்படின்னா அது ஒரு ஏக்கர் பரப்பு, இல்லை ஒரு அரை ஏக்கர், அந்த அளவுக்கு பெருசா இருக்கணும் இடம். அது ஒரு பாதுகாக்கிறதுக்கான ஒரு இடமா இருக்கும். அப்படிதான் கோயில் கட்டணும். சும்மா சின்ன சின்ன சந்துக்கள் எல்லாம் நீங்க இடம் ஒரு ரோட்ல இடம் பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு கோயிலை கட்டக்கூடாது. ஒரு குரங்க செத்துடுச்சுன்னா அதை வச்சுட்டு ஒரு கோயில் அனுமார் கோயிலை கட்டிடக்கூடாது. ஒரு நாய் செத்துச்சுன்னா அதை அடிச்சுட்டு பைரவர் கோயிலை கட்டக்கூடாது. இவைகள் எல்லாமே தத்துவங்களாக இருக்கு. நான் ஏற்கனவே இது சம்பந்தமா ஒரு காணொளி போட்டிருக்கேன். அப்ப இதற்காக தான் கோயில்கள் அமைக்கப்பட்டன. ஆனால் காலம் போக 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 நிறைய விஷயங்கள் முட்டாள்தனமா ஆயிடுச்சு. அப்ப கோயில்ல பிரசாதம்னு ஒன்று படைக்கிறது, நைவேத்தியம் படைக்கிறது. அதை இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது. பிரசாதம்னா பிறருக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு. அதை கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் அதை கொடுக்க கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் நீங்க கொடுத்தீங்கனாலும் சாப்பாடு இல்லாதவங்களுக்கு அந்த உணவு போய் சேர்ற மாதிரி நீங்க பார்த்துக்கணும். அதோட நோக்கம் என்னன்னா தர்ம சிந்தனையை வளர்க்கிறது. இப்படிப்பட்ட தமிழ் சிந்தனை உள்ள இந்த ஒரு பெரிய அறிவியல் பூர்வமான விஷயங்கள் தான் இப்பெல்லாம் முட்டாள்தனமா நிலவிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப அதுக்கப்புறம் இந்த அக்கு பிரஷர், அக்கு பஞ்சர் அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு.
இது வந்து சைனாவிலேருந்து வந்தது. நம்ம வந்து இந்த போதி தர்மர், இந்த போகர் எல்லாம் அங்க போய், இந்த கலைய அங்க வந்து சீன வெடி இதெல்லாம் அவங்க தான் அங்க வந்து அவங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஏன்னா அங்க வந்து இந்த திமிங்கிலம், மீன்களோட ஆபத்து இருந்தது. கடற்கரை ஓரமா வசிக்கக்குள்ள. அப்ப இந்த வெடிகள் எல்லாம் வெடிச்சு அத தொரத்துறதுக்காக கண்டுபிடிச்சு குடுத்தது. இப்படி எல்லாமே இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே நம்மளோட மனிதனோட முன்னேற்றத்திற்காக, நம்மளை பாதுகாத்துப்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது. அதுவே காலப்போக்கில் போக போக முட்டாள்தனமாக மாறிவிட்டது. இப்படி அங்கேருந்து நம்ம ஆளு போய் சொல்லிக் குடுத்து அங்கேருந்து வந்த அந்த அக்கு பஞ்சர் இருக்கு இல்லையா? அக்கு பிரஷர். அதுதான் அலகிடுதல் அப்படி அலகு குத்துறது அப்படின்னு சொல்லுவோம். இப்ப வந்து த இப்போ தலைவலி இருக்குன்னா, அந்த அக்கு பஞ்சர் கத்துக்கிட்டவர் தான் அலகு குத்த முடியும். அந்த அலகு குத்துறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாரு. இப்ப தலைவலின்னா, அலகு குத்துனா அந்த ட்ரீட்மெண்ட் அது. அந்த அலகு குத்துனா என்ன ஆகும்? அந்த தலைவலி போகும். கால் வலின்னாக்குள்ள அங்க வந்து அலகு குத்துவாங்க. எந்த இடத்துல பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த பாயிண்ட்ல குத்தக்குள்ள அவங்களுக்கு அந்த வலி போகும். இதுல இத வந்து கோயில்ல ஒரு நடைமுறையா இருந்தது. இந்த தீ மிதிக்கும் அந்த விழா. அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தீ மிதிக்கக்குள்ள உங்களோட நரம்புகள் சுள்ளுன்னு இழுக்கும். அப்படி தீமிதி மிதிக்கும்போது உங்கள் அடிப்பாதத்துல இருக்கிற அதிர்ச்சி வைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிர்ச்சி ஆக்கி சிலதை சரி பண்றது. ஒரு குழந்தை பயந்துட்டா வேப்பிலை எடுத்து அதை பயம்படுத்துறது. அப்படி விசிறி விசிறி அது ஒரு பயம்படுத்துறது. அத மாதிரி ஒரு அதிர்ச்சி, ஒரு நரம்புகள் எல்லாம் தூண்டப்பட்டு ஒரு ஒரு அதுல ஒரு நன்மை கிடைக்கும். அதுக்காக அந்த தீமிதியெல்லாம் வச்சாங்க அந்த காலத்துல. ஆனால் அது காலப்போக்குல என்னவா மாறிடுச்சுன்னா, கன்னத்துல வந்து வேலை குத்துறது, டிராக்டர்ல கொக்கி மாரி தொங்கிட்டு போறது. இது எல்லாமே வந்து இது முட்டாள்தனம். இது எல்லாம் வந்து அறிவியலுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. இந்த மூட நம்பிக்கைகள்லாம் ஒழியணும் அப்படின்னு சொல்றோம். தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஒழியணும் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த அலகு குத்துற அந்த நபரால் தான் அந்த அலகு குத்துதல் நடக்கணும். உடம்புலாம் அலகு குத்திக்கிட்டு ஒரு ஏதோ ஒரு இது மொள தூக்கிட்டு போறது. அதெல்லாம் முட்டாள்தனங்கள். அதையெல்லாம் நம்ம வந்து தெளிவா சொல்லணும். அதுக்கப்புறமா யாகம் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாகம் வளர்ப்பாங்க. யாகம் வளர்க்கும்போது இந்த ஐப்பசி மாசத்துல தான் யாகம் வளர்ப்பான். மழை காலத்துல மழை வேண்டி யாகம் வளர்ப்பான். அப்ப அந்த மழை காலத்துல யாகம் வளர்த்தா மழை தான் பெய்யும். அப்ப ஒரு யாகம் வளர்க்குறேங்கிற முறை இந்த ஐப்பசி மாதத்துல எப்படி அது வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐப்பசி மாதத்துல இந்த குளிர்காலத்திலையும் மழை காலத்திலையும் இந்த கொசுவோட இனப்பெருக்கம் அதிகமா இருக்கும். கொசுகளோட அந்த பூச்சிகளோட இனவிருத்தி அதிகமா இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த புகைகளை மூட்டம் போட்டு அந்த கொசுவை விரட்டுறதுக்கு அந்த கிருமிகளை வந்து இனப்பெருக்கத்தை வந்து அதிகமாக்காம தடுக்கிறதுக்காக இந்த யாகங்கள் அது மாதிரி புகை போடுறதுன்ற ஒரு முறைகள்லாம் இருந்துச்சு. அதுல வந்து இப்போ யாகத்துல போடுறதுக்குன்னு சில பொருட்கள் இருக்கு. அந்த நவதானியங்கள் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி சில பொருட்கள் இருக்கு. அதுல வந்து இப்போ வந்து வேப்பங்குச்சியை போடுறது, இல்ல மூலிகைகளை போடுறது. மூலிகைகளை போட்டு அதை நம்ம சுவாசிக்கக்குள்ள நமக்கு வந்து சில நன்மைகள் கிடைக்கும். இப்ப இந்த அரச மரத்து காத்த வாங்கினா எப்படி கர்ப்பப்பையை சுத்தப்படுத்துமோ அதை போல வந்து இது எல்லாமே இருக்கிற ஒரு சரியான முறைகள். ஆனால் அதுல பட்டுப்புடவை போடுறது, நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள்களை போடுறது, தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் போடுறதுங்கிறது மூட பழக்க வழக்கமாக இருக்கு. ஆக இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறிவியல் பூர்வமாக இந்த கொசுவை விரட்டுவதற்கும், நம்ம சுவாசத்தை அந்த சுவாசிக்கிற அந்த அப்ப இருக்கிற அந்த சளி, இந்த ஜலதோஷம் பிரச்சனையை சரி பண்றதுக்கும், இப்பெல்லாம் அந்த சாம்பிராணி போட்டு அது நம்ம வந்து தூபம் காட்டுறது, தலையை முடிய காய வைக்கிறதெல்லாம் ஒரு வழக்கமாவே இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து ஏத்துக்கிறோம். அதெல்லாம் மூட பழக்க வழக்கம் நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதெல்லாம் தேவையா தான் இருக்கு. இன்னைக்கு அந்த முறைலாம் இருக்கு. ஆவி பிடிக்கிற முறையெல்லாம் பழங்காலத்திலே தொன்று தொன்று தொட்டு நம்ம வந்து செய்யற விஷயங்கள் தான். நொணாத்தழை, நொச்சுத்தழை, வேப்பந்தழை, இந்த யூக்கலிப்டஸ் மரத்தோட தழைகள் எல்லாம் போட்டு
நம்ம வந்து ஆவி பிடிக்கிறன்ற ஒரு முறை, அதே குளிக்கிறதுங்கிறது முறையும் இன்னைக்கும் இருக்கு. அது எல்லாமே அறிவியல் பூர்வமானது தான். அத எல்லாமே ஏத்துக்கிறோம். அப்புறம் இந்த ம உயிரினங்களை பலியிடுவது, இது வள்ளலார் வந்து தடுக்கிறாரு. அதேபோல அதுவும் ஒரு முட்டாள்தனம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது உயிர் பலியிடுதல் முட்டாள்தனம் அப்படின்றத விட, அது வந்து பாவ செயல். ஒரு வந்து உயிர் கொலைங்கிறத வந்து யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. ஞானத்துல யாருமே அத ஏத்துக்கிறதே கிடையாது. அப்ப அத மாரி உயிர் பலியிடுதல் கூடாதுன்னு வள்ளலார் சொல்லியிருக்காரு. அத நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து சாமி வர்றது. அந்த சாமி எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேருக்கு இது பெண்களுக்கே அதிகமாக சாத்தியம். அவர்கள் தான் மன அழுத்தத்தில் அதிகமாக இருப்பார்கள். தன்னை ஒரு பெரிய நிலையில் காட்ட வேண்டும் என்று, மிகைப்படுத்தி காட்ட வேண்டும் என்று, புருஷன் தான் சொல்றத கேட்கல, மாமியார் தான் சொல்றத கேட்கலன்னு, அவங்களுக்குள்ள ஒரு ஒரு அழுத்தம் இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு இன்னும் கேட்கப் போனா, அத என்ன அப்படின்னு சொல்றதுன்னா, அவங்கள்ட்ட பிரஷர் இருக்கும். அத நீங்க வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்கள்ட்ட பிரஷர் இருக்கும். இப்ப அவங்களுக்கு அந்த உடுக்கை, அந்த மேளம் அடிக்கும்போது, மத்த நேரத்துல இருக்காது. அந்த உடுக்கை மேளம்லாம் அடிக்கக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்து அவங்களுக்கு அந்த நரம்புகள்லாம் வீரியப்பட்டு, அவங்களே அறியாமல் வந்து யாராலயும் பிடிக்க முடியாத ஒரு வீரியம் வந்துரும். அதுதான் அந்த பிரஷர் அதிகமா ஏறிடும். அதுல வந்து அவங்க வந்து தன்னை ஆடிக்கொண்டும், உற்சாகப்படுத்திக் கொண்டும் ஒரு ஒரு கட்டுக்கடங்காத ஒரு நிலைக்கு போயிடுவாங்க. இது வந்து நீங்க சைக்காலஜி புரொஃபசர்ட்ட கேட்டாலும், இல்ல மனநல மருத்துவர்ட்ட கேட்டாலும், அதுக்குன்னு சில ட்ரீட்மெண்ட் இருக்கு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு நரம்பு தளர்ச்சி இல்ல. இது அதை சார்ந்த ஒரு வியாதி. அப்ப அத நம்ம சரி பண்ணிக்கணும். அவங்களுக்கு பிரஷர் அதிகமா, மன அழுத்தம் அதிகமா இருக்கும். இதெல்லாம் வந்து எனக்கு சாமி வந்துடுச்சு அப்படின்னு சொல்றது. சாமிங்கிறதே இங்க ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அறிவியல் வந்து ஒத்துக்க மாட்டேங்குது. கடவுள் இருக்காருன்றது இந்த அறிவியல் வந்து ஒத்துக்க மாட்டேங்குது. இதெல்லாம் மூட பழக்கவழக்கங்கள். கையில சூடத்தை ஏத்தி அத வந்து முழுங்குறதுங்கிறதும், அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்? இரும்ப காய்ச்சி குடுத்து 2 கையால புடிக்க சொல்லலாம். கம்பன் போல நம்ம வந்து அந்த கம்பனோட கதைய பார்த்திருப்போம். இது ஒரு வகையான கதை தான். இத மாரி இரும்ப காய்ச்சி அத வந்து கையால புடிக்க சொல்லணும். கையால புடிச்சுட்டாங்க அப்படின்னா, நம்ம வந்து அந்த கடவுள வந்து ஏத்துக்கலாம். கையால புடிக்கும்போது அவங்களுக்கு எந்த விதமான காயமும் ஏற்படக்கூடாது. இப்பயே இந்த தீ மிதிக்கிற வழக்கத்திலேயே சில பேர் அஜாக்கிரதையா இருக்கக்குள்ள தீக்காயம், படுங்காயம்லாம் உடம்புல ஏற்பட்டு தீப்புண்லாம் நெறைய ஏற்பட்டிருக்கு. ஆகவே இந்த தீமிதித்தல் விழாவ ரொம்ப பாதுகாப்பா நடத்தணும். இல்லன்னா அதெல்லாம் விட்டுறலாம். இப்ப இந்த காலத்துக்கு ஏற்றது இல்ல. ஏன்னா மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு. அதை சார்ந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் இப்ப நெறைய வந்துருச்சு. அப்ப வந்து இந்த மருத்துவத்துறை வளர்ச்சி அடையாத நேரம். ஒரே ஒரு ஊருக்கு ஒரு மருத்துவர் தான், ஒரு கிராமத்துக்கு ஒரு மருத்துவர் இருப்பாரு. ஒரு ஊருக்கு ஒரு 4, 5 மருத்துவர்கள் இருப்பாங்க. சித்த மருத்துவர்கள் தான். நாட்டு வைத்தியம் தான் அந்த காலத்துலலாம். எல்லாமே நம்மள வழிநடத்தி சென்றது எல்லாமே அந்த நாட்டு வைத்தியம் தான் வழிநடத்தி சென்றுச்சு. அன்னைக்கு எல்லாமே ஆரோக்கியமா தான் இருந்தாங்க. இது எல்லாமே மூட பழக்கவழக்கங்கள். யாகத்துல நம்ம சாப்பிடுற பொருள்லாம் தேவையில்லாத பொருட்கள்லாம் போடுறது. இந்த யாகத்துல வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும், செல்வம் கொழிக்கும் அப்படின்னு சொல்ற அப்பட்டமான பொய்கள் எல்லாம், மூட பழக்கவழக்கங்கள்லாம் மண்மூடி போகணும். வள்ளலார் சொன்ன மாரி இத மாரி விஷயங்கள்லாம் மண்மூடி போகணும். இன்னும் கேட்கப் போனா, இங்க வந்து நெறைய நூல்கள் குப்பையில போட்டு எரிக்கிற நூல்கள்லாம் நெறைய இருக்கு. அது எல்லாம் தேவையில்லாத நூல்கள் எல்லாம் யாராரோ தப்பு தப்பா எழுதின நூல்கள், தவறான நூல்களே நெறைய இருக்கு. அதுவுமே அது அது வந்து தன்னை மிகைப்படுத்திக்கிறதுக்காக அவங்க செஞ்ச விஷயங்கள். ஒரு ஒ ஒ ஒருத்தவரை தாழ்த்துறதுக்காக எழுதப்பட்ட நூட்கள். இது மாரிலாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து ஆதரிக்கவே கூடாது. இப்படி பலதரப்பட்ட மூட பழக்கவழக்கங்கள் இங்க வந்து நெறையா இருக்கு. இது எல்லாமே நம்ம வந்து மாத்தணும். இப்ப ஜாதி அடிப்படையில பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில ஜாதின்ற ஒண்ணு இருந்துச்சு. அப்புறம் அவங்களுக்கு சலுகை எல்லாம் குடுத்தாங்க. அவங்கலாம் மேல்நிலைக்கு ஏறி வந்துட்டாங்க. அந்த மேல்நிலைக்கு ஏறி வந்தவங்க, கீழ்நிலையில இருக்க மத்தவங்களையும் கை குடுத்து தூக்க மாட்றாங்க. அவங்க மட்டும் ஒதுங்கிர்றாங்க, அந்த இடத்த விட்டு. அப்படிலாம் இல்லாம அவங்களையும் கை குடுத்து, அவங்களையும் முன்னேற வைக்கணும். அது மட்டும் இல்லாம, இப்ப இந்த ஜாதிங்கிறது ஏற்கனவே பாரதி சொன்ன மாரி, அவை சொன்ன மாரி 2 ஜாதியா இருந்தது. ஆண் ஜாதி, பெண் ஜாதியா இருந்தது.
அப்புறம் காலப்போக்குல தொழில் ரீதியா ஜாதிகள் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் இந்த உட்பிரிவு, வெளிப்பிரிவு நெறைய பிரிவுகள் இருந்துச்சு. இப்ப கடைசியா கொண்டு வந்து இந்த ஜாதிகள் நெறைய இருக்கு. இப்ப கடைசியா கொண்டு வந்து 2 ஜாதிய வச்சிருக்கான். அது என்ன ஜாதின்னு கேட்டீங்கன்னா, வந்து பணக்கார ஜாதி, ஏழை ஜாதி அப்படின்னு சொல்றான். இனி எந்த ஜாதி வேணுமோ இரு. ஆனா பணக்காரனா இருந்தா நான் ஏத்துப்பேன். ஏழையா இருந்தா ஏத்துக்க மாட்டேன். அப்ப இப்படி ஒரு இருக்கு. இந்த பணக்காரர்கள்லாம் ஏழை வீட்லேருந்து பெண் எடுக்கணும். இத மாரி நெறைய விஷயங்கள் இந்த உலகத்துல மாற்றப்பட வேண்டிய விஷயங்கள்லாம் நெறையா இருக்கு. அதெல்லாம் மாற்றணும். ஃபர்ஸ்ட்டு நம்மள நம்ம மாத்திக்கணும். நம்ம அத ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் அத வந்து மத்தவங்கள்ட்ட நம்ம வந்து சொல்லணும். நம்ம வாழ்க்கை முறையில நம்ம வாழ்க்கைய நடந்து காட்டி அவங்கள்ட்ட வந்து அத சொல்லணும். இப்படி இன்னும் நெறைய மூட பழக்கவழக்கங்கள் இந்த உலகத்துல இருக்கு. இந்த மூட பழக்கவழக்கங்கள்லாம் நம்ம ஆதரிக்கவே கூடாது. அதை எல்லாமே நம்ம வந்து அத வந்து ஃபாலோ பண்ணவும் கூடாது. அதை எதிர்க்கணும். ஆனால் சில விஷயங்கள்லாம் எதிர்க்க முடியாம போயிட்டுருக்கு. அது நல்லதோ, கெட்டதோ ஒரு கட்சி நான் இந்த கட்சியில இருக்கேன், நான் இந்த கட்சியில இருக்கிற மாரி மக்கள் வந்து அத புடிச்சுக்கிட்டு உடமாட்றாங்க. அது தன்னோட அடையாளங்கிற மாரி உடமாட்றாங்க. ஒரு நபர் வந்து ஒரு மலைக்கு போனாரு. கால் முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு வலியால துடிச்சுக்கிட்டே போனாரு. ஏன் இத மாரி கஷ்டப்பட்டு நீங்க வரீங்க? வராதீங்க. அது தவறு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இது வந்து நான் இந்த தடவ வந்தேன்னா 18வது வருஷம். இந்த 18வது வருஷம் வந்தா, அது என்னமோ ஒரு கிரீடன்ற மாரியும், ஒரு அவார்டு குடுக்குற மாரியும் அவரு அவங்கள தன்னை மிகைப்படுத்திக்கிறதுக்காக வச்சிருக்காங்க. இத மாரி அகங்காரத்தெல்லாம் நீங்க விட்டுடணும். உண்மையான கடவுளை நோக்கி பயணம் பண்ணுபவர்கள், உண்மையாக சிந்திப்பவர்கள்ங்கிறது மிக குறைவு. இன்னும் கேட்கப் போனா நானு தெளிவாவே சொல்றேன். இந்த பாமரர்கள் நெறைய பேர் இருக்காங்க. நெறைய பேருக்கு அது ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது. கொஞ்சம் படித்தவர்கள், கொஞ்சம் பணம் படைத்தவர்கள், அவங்க எல்லாமே கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க வந்து அதன் வழியில நடக்கிறது, இல்லாட்டினா அவங்கள எதிர்க்காம இருக்கிறது. இத மாரி விஷயங்கள்லாம் நடக்குது. இந்த பாமரர்கள் கமெண்ட் போடுறது, நெகட்டிவா கமெண்ட் போடுறது, இத மாரி விஷயங்கள்லாம் நெறைய நடக்குது. இந்த சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாம, அனுபவஸ்தர்கள மதிக்காம, நெறைய விஷயங்கள் நடக்குது. இங்க பேசணும்னா, நெறைய மூட பழக்கவழக்கங்கள், இங்க நெறைய திருத்தப்பட வேண்டிய விஷயங்கள் எல்லாங்க நெறைய இருக்கு. ஒரு ஆளால எல்லாத்தையும் செய்ய முடியுமான்னா முடியாது. எல்லாருமே ஒற்றுமையா இருந்தா தான் முடியும். என்னைப் போல பல கணக்கான சித்தர்கள், வள்ளலார் முதற்கொண்டு நெறைய மகான்கள் வந்து இவங்களுக்கு சொல்லி சொல்லி பார்த்து, விவேகானந்தர் முதற்கொண்டு அவருக்கு 100 இளைஞர்கள் கிடைக்கலையாம். 100 இளைஞர்கள் கிடைக்கல அவருக்கு. இப்படி யாரும் வந்து சு சுயநலமா இருந்துட்டு பொதுநலத்துக்கு வராம, நல்லவர்கள் தான் பொதுநலத்துக்கு வரணும். அவர்களால தான் இந்த நாட்டை திருத்த முடியும். நல்லவர்கள் அமைதியா இருப்பதும் சரியானது அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க எல்லாருமே ஒற்றுமையா இருந்து இந்த நாடை முன்னேற்றுவதற்கு நாம் எல்லாமே பாடுபடலாம். இப்படி வந்து யாருமே வராதனால தான் வள்ளலார் போன்றவர்கள், விவேகானந்தர் போன்றவர்கள்லாம் சின்ன வயசுலயே மறைஞ்சுட்டாங்க. நீங்க நினைச்சிருந்தீங்க எல்லாம் ஆதரவு குடுத்திருந்தாங்க. மக்கள்லாம் அவங்கள ஆதரிச்சிருந்திருக்காங்கன்னா, அவங்க இன்னும் 100 வருஷம் வாழ்வாங்க. அவங்களுக்கு ஆயுள்லாம் எவ்வளோ நாள் வேணுமோ அவங்களால நீட்டிச்சுக்க முடியுங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.